திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவில் நேற்றைய தினத்தில் நீங்கள் கேட்ட வாக்குத்தத்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக நாம் தாவீதுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் காண இருக்கின்றோம். அவர் எப்படியாக எத்தனை பாடுகளை கடந்து வாழ்க்கையிலே அவர் மேலே வந்தார், அவருக்கு எவ்வளவெல்லாம் துன்பங்கள் வந்தன, நெருக்கங்கள் வந்தன, ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த நெருக்கங்களிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தார் எனப்பட்ட அற்புதமான செய்திகளை தொடர்ந்து நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் இந்த தியானங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், நிறைய பேர் நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்த வண்ணம் இருக்கிறாங்க. நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்திற்காக நல்லதொரு கிரைண்டரை மதுரையில் இருக்கின்ற பெனிட் அண்ட் கோ அண்ணன் அவர்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே சொன்னேன், பெரம்பூரில் இருக்கிறாங்க அம்மா, ரயில்வேஸில் வேலை பார்த்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற எஸ்தர் அம்மா நமக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அநேகர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கரங்களை நீட்டி இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். எட்வின் அண்ணன் அவர்கள் மின்னானபுரத்திலிருந்து ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பெயர்களை எனக்கு குறிப்பிட ஆசை, முடியவில்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தில் ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கணக்கெழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. இதுதான் புதிய மாத சரியான நேரம் உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து நீங்கள் சேர்ப்பதற்கு. பலவிதமான காரணங்களினாலே பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லமாகிய அடைக்கலான் குருவி என்பதுதான் சரியான இடமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இவர்களுக்காக தினந்தோறும் ஜெபங்கள், சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும். அவ்வளோ பேரும் இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் இருக்கிற அனைவரும் அதில் பங்கேற்கிறாங்க. ஜெப ஜாம்பவானாகிய வரவேல் சேகர் ஐயா மற்றும் தீப்புரி தேவராஜ் ஐயா போன்றவர்களெல்லாம் அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. ஞாயிறுதோறும் அவர்கள் நல்லதொரு ஆவிக்குரிய ஆராதனைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். இப்படியாக அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் கொடுக்கப்படுகிறது. மிக சுவையான சூடான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. அவர்களுக்கு எது விருப்பமோ அந்த உணவுகளை நாம் கொடுக்கின்றோம். எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் வந்து இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் வந்து சேரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிய அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகளும் கூட தேவைப்படுகிறார்கள் என்பதையும் கூட நான் அறிவித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த வாரம் முதல் வாரம் உங்களுக்கு தெரியும், நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவிலிலே 8 மணிக்கு வேண்டும் நாகர்கோவிலில் WCC காலேஜுக்கு மேற்கு பகுதியில் விஜயதா மண்டபம், அதற்கு மேற்கு பகுதியில் உள்ள YMCA ஹாலில் வைத்து நம்முடைய விடைநாள் கூட்டங்கள் நடைபெறுகிறது. அனைத்து நாகர்கோவில் மக்களும் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாய் ஜெபிக்கப்படும். மிக சிறப்பான ஒரு உணவு உண்டு என்பதையும் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 3வது வசனம். யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். எவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை அங்கே தாவீதுக்காக அவருடைய வீரர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. தங்களுடைய உயிரை பணைய வைத்து போரிட்டு அவர்கள் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால்
தன் மகன் இறந்தது நிமித்தமாக ராஜா அழுதுட்டுருக்காருன்னொன்னே அவங்களுக்கு அது அந்த சந்தோஷம் துக்கமாக மாறிடுது. திருட்டளவாக ஒளிந்து அவங்க பட்டணத்துக்குள்ளே வராங்க. தோற்று போனால் எப்படி திருட்டளவாய் வெக்கப்பட்டு உள்ளே நுழைவார்களோ அதை போலவே இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட ராஜா அழுதுட்டு இருக்காருன்னு திருட்டளவாய் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்று சொல்லி நான் காண்கிறோம். அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. தைரியமாக அவர்களுக்கு ராஜாவை பார்க்க முடியல. இந்த நாளிலே இந்த முதல் பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனை எழும்புகிறது. இவர்கள் வெற்றி தானே பெற்றார்கள், இவர்கள் தாவீதிற்காக எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு ஒரு துக்கத்தோடு கூட ஒரு திருட்டளவாக பயந்து நுழைகிற அளவுக்கு அவங்களுக்கு இவ்வளோ மாற்றம் ஏன் வந்தது என்று ஒரு சிந்தனை வருகிறது. பைபிளில் வேறு எந்த இடத்திலும் இப்படி வீரர்கள் திருட்டளவாக நுழைந்தார்கள் என்று சொல்லி திருடனை போல பயந்துகிட்டே உள்ள வந்தாங்கன்னு சொல்லி வாசிக்க முடியல. இந்த இடம் ஒரு விசேஷித்தமான இடம். அப்படி என்றால் தாவீதுக்கு கிடைத்த அந்த வெற்றி ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியின் சந்தோஷத்தை கொண்டாட முடியாதபடிக்கு சாத்தானானவன் அங்கே கிரியை செய்வதை நான் காண்கிறோம். சந்தோஷம் மறக்கப்பட்டு போச்சு. இப்போ வெக்கம் வந்துருச்சு. திருட்டளவா நுழைகிற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. காரணம் சாத்தான் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தினான். முக்கிய கருவியாக அவன் யோவாபை பயன்படுத்தினான். யோவாப் அப்சலோமை கொலை செய்துதான் இத்தனை பேர்கள் இவ்வளவாக வருத்தத்தோடு நுழைவதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்விலே அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருந்தாலும் கூட, வேலை கிடைத்திருந்தாலும் கூட, வீடு கிடைத்திருந்தாலும் கூட, வாழ்வில் எவ்வளோ மேன்மைகளை ஆண்டவர் தந்திருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு பலவிதங்களிலே இதுபோல குழப்பங்களை சாத்தானானவன் குடும்பங்களிலே ஏற்படுத்துகின்றவனாக இருக்கின்றான். எவ்வளவோ ஒரு பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டு கொடுப்பாரு. ஆனாலும் கூட அவங்களால அது சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வேதனையோடு கூட அங்கே இருப்பாங்க. ஒரு தம்பதி எனக்கு தெரியும், அவர்களுக்கு கடன் பாரம் ரொம்ப பிரச்சனை, 2 பிள்ளைங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கடன் கொடுத்தவர்களிலே ஒரு பொல்லாத மனிதன் அவர்கள் நெருக்குகிறான். நான் அழைக்கப்பட்டு அவர்களுக்காக போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் அதிசயமாக அந்த கடன் பிரச்சனையை அந்த நாளில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுறார். அன்றைக்கு அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன பண்ணிடுவேன் பாருன்னு மிரட்டி கொண்டிருந்த அந்த மனிதன் ஒன்றுமில்லாமல் போய் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. நான் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு சின்ன காரணத்து நிமித்தமாக சண்டை வந்து விட்டது. அவ்வளவு பெரிதான ஒரு வெற்றி அப்போ தான் அன்று கொடுத்துருக்காருன்னு அதை மறந்து இப்போ வாக்குவாதத்தில் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி அவர்கள் சமாதானத்தை இழந்து போனாங்க. எனக்கு அது வேதனையாக இருந்தது. கர்த்தர் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும் பொழுது ஒரு அற்ப காரியத்திற்காக நீங்கள் சண்டை போடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் போகணும் என்று சொல்லி நான் வருத்தப்பட்டேன். தேவன் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். சாத்தானும் அதில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அதை நாம் கொண்டாட முடியாதபடிக்கு, மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடிக்கு அவன் குழப்பங்களை விளைவிக்கிறவனாக இருக்கின்றான். இது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. அநேகருக்கு இன்றைக்கு வேலை இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. அநேகர் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிய பிறகு கூட அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஊழியத்திற்கு வந்த பிறகும் கூட அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. பல காரணங்களினாலே அவர்கள் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியாதபடி, சமாதானமான வாழ்க்கை வாழ முடியாதபடி அவர்கள் அங்கே வருத்தத்தோடு கூட காணப்படுவதை நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் தான் தாவீதும் அவரோடு கூட இருந்த வீரர்களும் இருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்தது என்பதை நான் வாசித்தால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். பாருங்க, 7வது வசனம் சொல்கிறது, இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரோடு அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு கூட தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தரின் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாக இருக்கும் என்றார். ராஜா அழுதுகிட்டே இருக்காரு. வீரர்கள்லாம் குழம்புறாங்க. பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போ யோவாப், அந்த மகனை படுகொலை செய்த யோவாப் படைத்தளபதி தாவீதை பார்த்து, நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறீரு,
எதிரியே நாங்கள் அழிச்சிட்டோம், அதனால நீர் அழுது, நாங்கள் செத்து போயிருந்தால் நீங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டீரா என்று கடிந்து கொள்கிறார் யோவாபு. அது மாத்திரமல்ல, இப்பொழுது வந்து வீரர்களை பார்க்காவிட்டால் எல்லாரும் விட்டு போயிடுவாங்க, அப்போ உடைய நிலைமை மோசமாகிவிடும் என்று சொல்லி அங்கே யோவாப் கடிந்து பேசுவதை காண்கிறோம். ஐயோ உடைய மகன் போய்விட்டாரே என்று சொல்லி அங்கே ஆறுதல் கூறவில்லை, மாறாக கடிந்து அங்கே யோவாப் பேசுகின்றார். யோவாப் ஒரு பயங்கரமான ஒரு மனிதன், வீரமான ஒரு மனிதன், சூழ்நிலைக்கு ஏற்றபடி அங்கே விளையாடுகிற ஒரு மனிதன். இப்பொழுது தாவீது அங்கு வரவில்லை என்றால் குழப்பம் வந்துவிடும் என்பதை அறிந்து, தாவீதை எப்படி சரி கட்ட வேண்டும் என்பதை அறிந்து, ஒன்று வெளியே வரும், இல்லைன்னா எல்லாரும் விட்டு பெயர்வாங்க என்று சொல்லி ஒரு மிரட்டலை அங்கு விடுவிப்பதை காண்கிறோம். ஒருவேளை அந்த நேரத்தில் ஆறுதலின் வார்த்தையை விட இப்படிப்பட்ட வார்த்தை தான் தாவீதை சரிப்படுத்தும் என்று ஒருவேளை யோவாப் அறிந்திருக்கலாம், அதனால இப்படி பேசியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் தாவீதை ட்ராக்ல கொண்டு வைப்பதற்கு யோவாப் அங்கே ஒரு முயற்சி எடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் கவலையோடு இருக்கிறார் என்றால், துக்கத்தோடு இருக்கிறார் என்றால், அழுது கொண்டே இருக்கிறார் என்றால், அவரிடத்தில் எப்படி நம்ம போய் அவங்களை சரி பண்ண வேண்டும்? அன்பாய் பேச வேண்டுமா, ஆறுதல் படுத்த வேண்டுமா, இல்லாட்டா இதை மாதிரி யோவாப் மாதிரி பேச வேண்டுமா என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மிகவும் துக்கப்பட்டு இருக்கிற பொழுது அவர்களை எப்படி அந்த சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும்? வேலைக்கே போக மாட்டாங்க, சமைக்கவே மாட்டாங்க, வேலை செய்யவே மாட்டாங்க, துக்கத்திலே மூழ்கி போயிருப்பாங்க. அவர்களே அந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அது மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. நிறைய பேர் அப்படி தங்கள் துக்கத்திலே மூழ்கி ஒரு கடமையும் செய்ய முடியாதபடி மனநிலைமை பாதித்தவர்கள் மாறிடுறாங்க. சின்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தபடினால ஸ்கூலு காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க, வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க. எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கடமையும் செய்வதில்லை. அவர்களை எப்படியாவது அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், அவர்களை நார்மலாய் மாற்ற வேண்டும், அவர்களை துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, அழுறாரு, அழுதுட்டு போற, என்னால் அழுவார் என்று சொல்லி விடுவதற்கு அல்ல, அவரை உடனடியாக நார்மலாக மாற்றணும்னு சொல்லி யோவாப் போராடுவதை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நீதிமொழியில வாசித்திருக்கிறீர்களா? கொலையுண்ண போகிறவர்களை நீ முடிந்தால் அவர்களை நீ காப்பாற்று, கொலையுண்ணப்படாமல் சாத்தான ஜீவன் எடுக்க விடாதபடி நீ போராடு, உன்னால் முடிஞ்ச அதை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும். சாசு பிடித்து மரணத்துக்கு போராடுறவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, கொலையுண்ணப்பட போவர்களை காப்பாற்ற பொறுப்பு, கேன்சர் போன்ற வியாதிகளில் போராடி கொண்டிருப்பவங்களை காப்பாற்ற பொறுப்பு, கொலையுண்ணப்படாதபடி பாதுகாக்கிற பொறுப்பு ஊழியக்காரர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஜெபத்துக்கும் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஜனங்கள் துக்கத்துக்குள்ள மூழ்கிறாங்க, அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். தேவனுடைய செய்தி இது போல கொடுக்கப்படுகிற பொழுது எவ்வளவு துக்கத்திலே ஒருவர் இருந்தாலும் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை அந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூடவே இந்த செய்திகளை நாம் கொடுக்கின்றோம். ஒருவர் எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருந்தாலும் அவர்களை நார்மலாய் மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவராலே கூடும். மனுஷங்களாகி நாம முயற்சி எடுக்கலாம், ஆனா அவர்களை மெய்யானபடிக்கு சந்தோஷப்படுத்தி அவர்களை நார்மலாய் மாற்றி கடமைகளை செய்ய வைப்பதற்கு ஆண்டவரால் மாத்திரமே கூடும், வேற யாரானது கூடாது. ஒரு துக்கத்தை மறப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு இழப்பிலிருந்து வெளியே வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அநேக குடும்பங்கள் எதிர்பாராத மரணத்தை சந்தித்து தடுமாறி போய் கலங்கி போய் நிற்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வாலிபன் 40 வயதில் மரித்து விட்டார். அப்படி வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த தாயார் உடைந்து நொறுங்கி படுத்த படுக்கையாய் கிடந்தார்கள். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், மரணம் என்பது எவ்வளவு கொடிதானது, அது மற்றொருவரை எவ்வளவு நொறுக்குகிறது என்று நான் கண்டேன். அவர்களை யார் ஆறுதல் படுத்தி வெளியே கொண்டு வருவார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி அல்லவா? பிரித்துக்குரியவர்களை ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும். அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய அழுகையை நிறுத்த, சமாதானப்படுத்த சமாதான பிரபுவினால் தான் முடியும். ஆண்டவர் இயேசுதான் சமாதான பிரபு. அவர்தான் எந்த நிலைமையில எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருந்தாலும் ஒருவருக்கு சமாதானத்தை அருளி செய்ய அல்லவர். நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தூக்கி நிறுத்த ஆண்டவர் இயேசுவினால் மாத்திரமே முடியும். இன்றைக்கு எவ்வளவு விபத்துகள், எவ்வளவு வியாதிகள், தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களை காப்பாற்ற ஆண்டவர் இயேசுவால் மாத்திரமே முடியும்.
பிரியத்துக்குரியவர்களே, தாவீதிற்கு ஒரு ஆறுதல் இப்பொழுது தேவை அல்லவா? தன் மகனை இழந்து பரிதவிக்கிற அந்த தாவீதை நல்வழிப்படுத்தி அவர் கடமையை செய்ய வைக்க வேண்டும் அல்லவா? அதை போலவே உங்களுக்கும் ஒரு ஆறுதல் தேவை. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு ஆறுதல் தேவை. உங்களுக்கும் ஒரு சமாதானம் தேவை. உங்களுக்கும் நிம்மதியான உறக்கம் தேவை. கடமையை செய்வதற்கான பலன் தேவை. கொடுக்க ஆண்டவர் இயேசப்பாவில் மாத்திரம்தான் முடியும். இயேசு ஒருவரே உங்களை சமாதானப்படுத்த முடியும், ஆறுதல் படுத்த முடியும் என்பதை மறவாதிருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை. உங்களை ஆண்டவர் இயேசுவால் மாத்திரமே ஆற்றி தேற்ற முடியும். இந்த இழப்பிலே தவித்து கொண்டிருக்கிற உங்களை துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இயேசப்பாவால் மாத்திரம்தான் முடியும். அவரை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவருக்கு அங்கே ஒருவரும் இல்லை, யாரும் ஒரு பக்கத்தில் இல்லை. அவருடைய 12 சீசர்களும் இல்லை. அவராலே சுகம் பெற்ற ஜனங்கள் எத்தனையோ லட்சம் பேர், ஒருத்தரும் அவர்கிட்ட வரல. தனிமையில சிலுவையில தொங்குகிறார். இயேசு சிலுவையிலே 3 ஆணிகளில் தன் உடம்புல உள்ள வெயிட்டெல்லாம் போட்டு அப்படி பரிதாபமாய் தொங்குகிறார். சித்திராதி அனுபவிக்கிறார். அவருடைய தலையில இந்த முட்கள் எல்லாம் குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றன, இரத்தமாய் ஓடுகின்றன அடித்த அடியில. ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் ஏன் என்னை கைவிட்டி? இயேசு சிலுவையில கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? பிதாவிடத்துல பேசுகிறார். அவருக்கு தெரியும் வாழ்விலே துக்கம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு வேதனையானது, கொடுமையானது என்பது ஆண்டவருக்கு தெரியும். விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையில் இருக்கிற வாலிபனே, கைகள் உடைந்து கால் உடைந்து சர்ஜரி செய்யப்பட்டு வேதனையோடு படுத்திருக்கிற தம்பி, உன் வேதனை இயேசு அறிவார். அவர் சிலுவையில தொங்கி அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். அவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனை, அவருக்கு தெரியும் உங்களுடைய கண்ணீரை, அவருக்கு தெரியும் உங்கள் துக்கத்தை அவராலே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவரே அந்த பாதையின் வழியாக நடந்து வந்தார் அல்லவா? அந்த தேவன் உங்களை நிச்சயமாக இது அதிர்ச்சியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் உங்களை தேற்றுவார் என்று சொல்லி, பலப்படுத்துவார் என்று சொல்லி. சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை ஆண்டவர் இயேசு பெருக பண்ணுவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் உங்களை அதிசயமாக மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் நீங்க வேலைக்கு போவீங்க, மறுபடியும் நீங்க பெரிய சாதனைகளை செய்வீங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோமே, இவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோமே, மறுபடியும் வந்துட்டாங்களே. மறுபடியும் நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, மறுபடியும் இயேசப்பாவுடைய ஊழியத்தை நீங்க செய்வீங்க, இயேசு நல்லவர் மறுபடியும் சொல்லுவீங்க. அநேகர் ஆறுதல் அடையும்படியாக, அநேகருக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்படியாக உங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கும். இப்போ ஆலயமே வேண்டாம், சர்ச்சே வேண்டாம், ஜெபமே வேண்டாம், ஊழியமே வேண்டாம், நான் முன்னால போய் என்னத்தை கண்டேன், இவ்வளவு பெரிய இழப்பு எனக்கு வந்துவிட்டதே என்று கதறி நிற்கிற சகோதரா சகோதரி, நீங்க மறுபடியும் ஊழியத்துக்கு வருவீங்க. மறுபடியும் இயேசப்பாவுக்காக நீங்க நிற்பீங்க. மறுபடியும் சந்தோஷமா ஆலயத்துக்கு நீங்க வருவீங்க, எல்லாவற்றையும் செய்வீங்க. இயேசு உங்களுக்கு அந்த பலனை தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மனிதனால் கூடாதுதான் இந்த இழப்பிலிருந்து மீறி நீங்க மறுபடியும் வந்து இயேசப்பாவுக்காக நிற்கிறது, ஊழியம் செய்கிறது. இயேசு நல்லவன் சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனால் தெய்வத்தினால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தெய்வத்தினாலே கூடும் அல்லவா? அவராலே மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்த முடியும், ஊழியத்தை செய்ய வைக்க முடியும், ஓடி ஆடை உழைக்க வைக்க முடியும் என்பதையே இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். என்ன நடந்தது பாருங்கள். தாவீது என்ன செய்கிறார்? 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரத்துக்கு ஓடி போனார்கள். ராஜா வந்துட்டாரு, அவர் இப்போ எல்லாரையும் பார்க்குறாரான்னு சொல்லி அந்த நல்ல செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே வீரர்கள்லாம் ஓடி வராங்க, ராஜான்னு சொல்லி ஓடி வராங்க. அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய விசுவாசிகளாய் இருந்திருப்பார் என்றால், தாவீதை எவ்வளவு அதிகமாய் நேசித்திருப்பார்கள் என்றால், ராஜா உட்கார்ந்துட்டாருன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. தங்கள் வெற்றியை தாவீது ராஜாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. ராஜாவுக்கு அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க. ராஜா வந்துட்டார் அப்படி துக்கமெல்லாம் ஓடி போய் விடுகிறது. ராஜா வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லி எல்லாம் குதுகலிக்கிறாங்க, ராஜான்னு கதறாங்க. மறுபடியும் அங்கே சந்தோஷம் வந்தது. எல்லாவற்றும் காரணம் தாவீது தன் துக்கத்தை மறந்து அவர் அங்கே வந்து நின்று வீரர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டது தானே. தாவீது துக்கத்திலிருந்து வெளியே வந்தார். வந்தவுடனே ஒரு பெரிய சந்தோஷம். 1000 வீரர்கள் சந்தோஷமா வாராங்க.
ராஜா வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம், அந்த எதிரிகள்லாம் ஓடி போயிடுறாங்க. இவங்களுக்கு மாபெரும் சந்தோஷம் உண்டாயிற்று. இதுக்குரியவர்களே, ஒரு மனிதன் துக்கத்திலிருந்து வெளியே வந்தால் எவ்வளவு நன்மை விளைகிறது என்பதை இங்கிருந்து நான் காண்கிறோம். அவர் மாத்திரம் அப்படி துக்கத்திலே விழுந்து கடந்திருப்பாருன்னா எல்லாரும் போயிருப்பாங்க. ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். தாவீது ராஜாவுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த கஷ்டப்பட்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் எல்லாம் வீணாக போயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகுது, சமாதானம் பிறகு. இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் மறுபடியும் ஏசப்பாக்காக வந்து நிற்கும் பொழுது, மறுபடியும் நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, மறுபடியும் படிக்க போகும் பொழுது, சம்பாதிக்க போகும் பொழுது, உங்கள் நிமித்தமாய் அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். விழுந்தான், இவன் மறுபடியும் எழுந்தான் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். இவன் கதை முடிந்தது என்று நினைத்தோம், ஆனால் இவனோ மறுபடியும் வந்து விட்டான் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். சகோதரா, எழும்புங்கள். சகோதரி, துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். உங்களுக்காக அநேகர் காத்திருக்கிறாங்க. சகோதரா, மறுபடியும் உங்களுக்காக அநேக ஊழியங்கள் காத்திருக்கின்றன. அறுப்பு மிகுதியாக இருக்கிற தேவனுக்காக நிற்பதற்கு ஊழியக்காரர்கள் தேவை. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அநேக விசுவாசிகள் தேவை. தாங்குவதற்கு, உழைப்பதற்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவை. எனவே நீங்கள் மறுபடியும் எழும்பும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இன்றைய எழும்புகள். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, தாவீது ராஜாவை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தூக்கி நிறுத்திய ஆண்டவர் உங்களையும் கூட அவர் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் கூட மறுபடியும் எழும்புவீர்கள் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்கிறேன். உங்கள் குடும்பம் கட்டப்படும், ஊழியம் கட்டப்படும், பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், பிஸ்னஸ் கட்டப்படும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இதயத்துக்குரியவர்களே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஊரில் ஒரு பெரிய கடை, ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ், லட்சக்கணக்கில் வியாபாரம், கோடிக்கணக்கில் வியாபாரம். அவருடைய மகன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வெளியே போய்விட்டு வேகமாக காரில் வரும்பொழுது ஒரு விபத்தில் சக்கி அவனோடு கூட இருந்த 3 நண்பர்களும் ஒரே நாளிலே மரித்து விட்டார்கள். அந்த தகப்பனால் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவர் அந்த கடையே விற்று விட்டார். இனி எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த கடை பிஸ்னஸே போய்விட்டது. இதே மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி நீங்கள் கடையே வேண்டாம், பிஸ்னஸே வேண்டான்னு போட்டுருப்பீங்க. உங்களை ஆண்டவர் மறுபடியும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர செய்து மறுபடியும் அந்த கடையை தருவார், அந்த பிஸ்னஸை தருவார். மறுபடியும் நீங்கள் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, துக்கத்திலிருந்து தாவீதை வெளியே கொண்டு வந்தீங்க. அது மனுஷ பலன் அல்ல, உம்முடைய பலன். தாவீது மறுபடியும் வந்து உட்கார்ந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வந்து ஆர்ப்பரிச்சாங்கப்பா. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு ராஜா. இஸ்ரவேலிலே தகப்பனே, மறுபடி ராஜாவாக இவருக்கு தாவீதுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டதப்பா. உடைய பிள்ளைகளுக்கும் கூட அப்படியே மறுபடி சந்தோஷத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக அப்பா. என் தேவனை பெரியவராக இருக்கிற நன்றி அப்பா. என் தேவரின் இரக்கமுடையவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. யாரப்பா உடைய பிள்ளைகளை தேற்ற முடியும்? எவ்வளோ பெரிய இழப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் தான் அவர்களை தேற்ற முடியும். நீங்கள் தான் அவரை தைரியப்படுத்த முடியும். நீங்கள் தான் மறுபடியும் அவரை தூக்கி நிறுத்த முடியும். உம்மால் தான் அதை செய்ய முடியும். செய்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள்லாம் பாவம்ப்பா, மருத்துவமனையிலே கிடக்கிறாங்க. டாக்டர்ஸ் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது. நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆறாத புண்கள் ஆறட்டும், கட்டிகள் மறையட்டும், தேவரிய வேதனைகள் மறையட்டும், செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும். தூங்க முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, சரிக்க மாட்டேங்குது, மாடிப்பிள்ளை ஏறி இறங்க முடியல, போதையை விட முடியல, இது கதறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. முடியாதுன்னப்பட்ட வார்த்தையே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைக்கு சரியான நான் ஊழியத்துக்கு வருவேன், நான் ஊழியத்தை தாங்குவேன். ஒருவேளை என் தாயாருக்கு சுகம் கொடுத்தால் நான் இன்னும் ஆண்டவருக்காக பணி செய்வேன் என்று பிள்ளைகள் கதறுகிற பொழுது சத்தத்தை கேட்டு அப்படியே அவர்களுக்கு செய்வீராக. ஐயோ, எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு திருமணமாகலை, குழந்தை இல்லை, வேலை கிடைக்கவில்லை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, நேற்று வந்தவர்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒன்றுமில்லையே என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அவர்களுக்கும் அவசரத்தை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகிறாங்க. எசப்பா, நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு ஓடிவிடாதபடி அவமானங்களை கொண்டு வந்து விடாடி காத்துக்கொள்ளுங்க. பைக்கில் வாலிபர்கள் வேகமாய் போய் முட்டி அப்பாவிகளை கொலை செய்து தாங்களும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி, சாபங்களை சம்பாதித்து விடாதபடி அவருடைய பெற்றோருக்கு கண்ணீருக்கு இறங்கி அவர்களுக்கு மெதுவாக செல்ல வேண்டுங்கிற ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏராளமான வயதானவர்கள், முதியவர்கள் உண்டு. கிருபை தாங்கட்டும். அவங்க கீழே விழுந்துடக்கூடாது, வலிக்கிறக்கூடாது,
மயங்கிடக்கூட கீழே விழுந்து எலும்புகள் உடைந்து விடக்கூடாது. கூடாதப்பா, நீங்கள் தாங்கணும்ப்பா, தாங்கணும். கிருபை தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இரக்கம் தாங்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தோத்திரம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தோர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. நாசிரிய திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். ஆண்டவரே ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்களை அறிமுகப்படுத்த நல்ல உள்ளம் படைத்த அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவை, வேலை செய்வதற்கு அநேகர் தேவை. அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அடியோனி ஐக்கியமில்லாத பிரசனம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பழத்தோட்ட